வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு கோதுமை அல்வா தான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 8 மணி நேரம் கோதுமையை இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ இந்த கோதுமையை வடிகட்டிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துப்போம். இப்போ பாருங்க வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த சக்கையே தேவையில்லை, பால் மட்டும் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ இந்த கப்பால் 1 கப்பு கோதுமை பால் கிடைச்சிருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1 கப் கோதுமை பாலுக்கு நம்ம 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டுக்கினே இருங்க. இப்போ நம்ம சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கலருக்காக தான் நம்ம இதை பண்றது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், அப்புறம் கரிஞ்சிடும். இப்போ இந்த கோதுமை பால் கொஞ்சம் கெட்டியா இருக்கு. இப்போ இந்த கேரமலைஸை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கினே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்த முந்திரி திராட்சை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சூப்பரான கோதுமை அல்வா ரெடியா இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க கடாயில ஒட்டாத வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட கடாயில ஒட்டல பாருங்க. சூப்பரான இப்போ கோதுமை அல்வா ரெடியா இருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.